ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழ்க்கை துணையின் ரகசியங்கள், சரிங்களா? வாழ்க்கை துணையின் பொது ரகசியங்கள், வாழ்க்கை துணையின் நட்பு, கூட்டாளிகள், மாதிரி பார்ட்னர் அப்படிங்கிற ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இதை எவ்வளோ முடிவு செய்வார், சரிங்களா? பொதுவாக சர லக்னங்கள், ஸ்திர லக்னங்கள், உபய லக்னங்கள் அப்படிங்கிற 3 லக்னங்கள் இருக்குது, சரிங்களா? சரம் அப்படிங்கிறது மேசம், கடகம், துலாம், மகரம். ஸ்திரம் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். உபய இலக்கணங்கள் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 உபய இலக்கணங்கள். ஆக மொத்தம் 12 இலக்கணங்கள் இருக்குது. இந்த 12 இலக்கணங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இப்போ சரலக்கணங்களுக்கு மட்டும் பார்க்கலாம். சரலக்கணங்கள் அப்படிங்கிறது மேசம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இந்த 4 சரலக்கணங்கள். இந்த 4 இலக்கணங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நட்பு மற்றும் கூட்டு எப்படி இருக்கு பொதுவாக அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அனைவருக்குமே வாழ்க்கை துணை எப்படி எப்படி அமைவாங்க அப்படிங்கிற ஒரு கனவுகள் அப்படிங்கிறது இருக்கு. கனவு அப்படிங்கிறது இருக்குது அனைவருக்குமே. ஆனால் இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு வாய்க்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. மிகுந்த கவனமோடு தேர்ந்தெடுப்பாங்க, சரிங்களா? அது எப்படின்னு பல இடங்களில் விசாரிப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி, பொண்ணு எப்படி அப்படின்னு பல இடங்களில் விசாரித்து அப்படின்றது தான் அவங்களோட ஜாதகங்களை எல்லாம் ஆராய்ந்து இதை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அசம்ஷன் பண்ணி அவங்க ஏற்றுக்குவாங்க, சரிங்களா? பொதுவாக நம்மளுக்கு ஏற்ற கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தான் ஓகே சொல்லுவாங்க, சரிங்களா? அது இயற்கை அமைப்புகளில் எப்படி இருக்குதோ, எப்படி அமைக்கப்பட்டிருக்குதோ அதுதான் அமையும், சரிங்களா? பொதுவாக இந்த 4 இலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி எப்படி இருப்பார். அதாவது ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா, 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்ததுன்னா, 7ஆம் இடத்துக்கு சுபகிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது இருந்ததுன்னா இது மாற்றங்கள் இருக்கும், சரிங்களா? 7ஆம் இடத்துல நீச கிரகம் இருக்குதுன்னா, 7ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்ததுன்னா, 7ஆம் இடத்துல தோஷமான அமைப்புகளில் இருந்ததுன்னா நான் சொல்றக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது மாறும். பொதுவாக இப்போ 7ஆம் இடத்தின் அதிபதி அந்த 7ஆம் இடத்தை வைத்து தான் உங்களுக்கு பொதுவாக பலன் சொல்ல போகிறேன். இது 100க்கு 75% இருக்கு, சரிங்களா? அப்போ சுயஜாதத்தில் உங்களுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது இறுதி முடிவு செய்யும், சரிங்க? இப்போ பொதுவாக நான் சொல்கிறது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சரலக்கணங்கள் அப்படிங்கிறது மேசம் அப்படிங்கிறது 7ஆம் இடம் துளாராசி வரும், சரிங்களா? துளாராசிக்கு 7ஆம் ஸ்தானம். இந்த 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது அதிபதி சுக்கிரன். இவர் 2க்கும் உரியவர். மேசத்துக்கு ரிஷபம் 2ஆம் ஸ்தானம் இல்லைங்களா? அப்புறம் 7ஆம் ஸ்தானம் துலாம். 2 7க்குரிய சுக்கிரன் எப்படி இருக்கிறாரோ அதன்படி வாழ்க்கை துணை இருக்கு. பொதுவாக அவர் எப்படி இருந்தாலுமே 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால மிகுந்த அழகுணர்ச்சி உள்ள வாழ்க்கை துணையை வருவாங்க, சரிங்களா? மிகுந்த அழகுணர்ச்சி, மிகுந்த கலைநயத்தோடு, சரிங்களா? எதிலையும் ஒரு மாடர்னான திங்கிங்கு, சரிங்களா? நவீனகரமான சிந்தனைகளோட தான் அவங்களுக்கு இருப்பாங்க, சரிங்களா? இது சுக்கிரன் கிடாமல் இருந்ததுன்னா, 7ஆம் ஸ்தானம் கிடாமல் இருந்ததுன்னா இது நான் சொல்றது, சரிங்களா? அப்படி வருவாங்க. அப்புறம் இவர் 2க்கும் உரியவர் அப்படிங்கிறனால தனம், குடும்பம், வாக்கு இதனால இவங்களுக்கு மென்மேலும் ஒரு வரவுகள் அப்படிங்கிறது இருக்கு. இதனாலேயே அதாவது இவங்க தனம் கொண்டு வருவாங்க. அதாவது 12ஆம் இடம் சுக்கிரன் உச்சமாகிறார். மேசத்துக்கு 12ஆம் இடம் மீனம். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகறதுனால வாழ்க்கை துணை வந்த பின்னாடி இவங்களுக்கு செல்வம் சேரும், செல்வம் சேரும், ஒரு புகழ் அப்படிங்கிறது சேரும், சரிங்களா? 2, 7, 12 இது கனெக்டிவிட்டி ஆகும், சரிங்களா? அதாவது 7ஆம் இடம் வாழ்க்கை துணை சுக்கிரனோட ஸ்தானம், சரிங்களா? அவர் எங்கிருந்தாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி விதிகள் அப்படிங்கிறது உண்டாகும். திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை துணையால் வரவுகள் உண்டாகு, புகழ் அப்படிங்கிறது சேர, குடும்பம் அப்படிங்கிறது மிகுந்த அக்கறை உள்ளவங்கள இருப்பாங்க, சரிங்களா? ஒரு நளினமுள்ள ஒரு எண்ணமும், நளினமுள்ள ஒரு தோற்றம், அழகும் வாய்ந்த வாழ்க்கை துணையை இவங்களுக்கு
அமைவார்கள். சரிங்களா? அடுத்தது வந்து கடகம். கடக லக்கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சடராசி, சட லக்கணம். சரிங்களா? கடகத்துக்கு 7ஆம் ஸ்தானம் வந்து மகரம். கடகத்தின் அதிபதி சந்திரன் வந்து விரைவானவர், வேகமானவர். சரிங்களா? அதாவது ஒரு நாள் 2.25 நாள்ல ஒரு ராசி வந்து கடந்துடுறாரு. சரிங்களா? அதனால வந்து இவர் வந்து ஒரு வேகமானவர். வேகமானவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை 7ஆம் இடம் சனியோட ஸ்தானம். சரிங்களா? சனியோட ஸ்தானம். சனி எங்கே இருந்தாலும் வந்து இவங்க வந்து இவங்களோட வேகத்துக்கு வந்து ஈடு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு இடத்துக்கு கிளப்போனாலே இவங்களை வந்து மிகுந்த பரபரப்பாக முன்கூட்டியே சொல்லி வச்சு அப்படிலாம் ரெடி பண்ணி வச்சாலுமே இவங்க அந்த டயத்துக்கு வந்து கிளம்ப மாட்டாங்க. 7ஆம் அதிபதி சனி அப்படிங்கிறதுனால இவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அப்படிதான் இருப்பாங்க. சரிங்களா? அதை இவங்க வந்து இயற்கை அழகு உள்ளவங்களாக இருப்பாங்க. கடக லக்கணத்துக்காரர். சரிங்களா? கடக லக்கணம் அப்படிங்கிறது வந்து இயற்கை அழகு உள்ள ஒரு நபர்கள். சரிங்களா? ஆனால் 7ஆம் அதிபதி சனி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பெருசாக வந்து அழகாக எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அதில் சில குறைபாடுகள் உள்ளது மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி தெரிவாங்க. சரிங்களா? இளமையிலே வந்து ஒரு வயது முதிர்ந்த தோட்டம் அப்படிங்கிறது வந்து தோட்டத்தில் காட்டுவாங்க. தோட்டத்தில் இருக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து இவங்க வந்து ஆனால் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. 7ஆம் ஸ்தானம் வந்து சனியோட வீடு அப்படிங்கிறதுனால பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. நிதானத்தை கடைபிடிப்பாங்க. ஆனால் வந்து கடகம் சனி, கடகம் சந்திரனுக்குமே மகர சனிக்கு வந்து பொருந்தி போகாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து வேலைக்கு செல்லக்கூடிய, வேலைக்கு செல்லக்கூடிய அல்லது ஏதோ ஒரு பணியில் இருக்கக்கூடிய அல்லது பிஸ்னஸோ ஏதோ கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து இவங்ககிட்ட வந்து கொடுத்துடணும். சரிங்களா? அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து இவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் வந்து இவங்க வந்து அதிகமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற வந்து இருக்காது. பல வருஷமாக ஒரே இடத்துல இருந்து இவங்க வீட்டிலே இருந்து 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு வந்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது தோன்றும். சரிங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்து, ஒரு பதவி கொடுத்து அல்லது ஏதோ ஒரு வேலையை கொடுத்து இவங்க வந்து அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கு. சரிங்களா? அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து கொஞ்சம் வேகம், இவங்க வந்து மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அனைத்தையுமே வந்து இந்த கடக லக்கணத்துக்கார ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து வாழ்க்கை துணையை வந்து வாழ்க்கை துணைக்கு ஸ்பீடு அப்படிங்கிறத வந்து கொடுத்து, சரிங்களா, அவங்கள வந்து இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து அமையும். அதுக்கடுத்தது வந்து துலாம். துலாம் அப்படிங்கிறது ஒரு சர லக்கணம். சரிங்களா? இதுக்கு வந்து நேர் 7ஆம் ஸ்தானம் வந்து மேசம். சரிங்களா? மேசம் வந்து 7ஆம் ஸ்தானம். 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய். சரிங்களா? அதனால வந்து இவங்க இந்த துலா லக்கணத்துக்காரர் வந்து எப்பவுமே ஒரு ஷார்ப்னஸ் அப்படிங்கிறதா இவங்களோட இயல்பாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா சுக்கரன் அதிபதி. ஷார்ப்னஸ்ஸு இங்கே வந்து சனி உச்சமாகறதுனால இவங்க கடமை உணர்வு, சரிங்களா, உழைப்பாளிகள், உழைக்கும் எண்ணம் அவங்களோட மிகுந்த ஒரு வணிகம் பிஸ்னஸ் யுக்தி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஷார்ப்னஸ் தான் இவங்களோட டைரெக்டாக இருக்குது. ஆனால் 7ஆம் அதிபதி வந்து செவ்வாயை வர்றதுனால எதுலேயுமே வந்து நான் தான் வந்து முந்தி இருக்கணும். சரிங்களா? குறிப்பாக வந்து வாழ்க்கை துணை வந்து வாழ்க்கை துணைக்கு கீழே வந்து இருக்கணும், அவங்கள வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு வந்து எண்ணுவாங்க எதுலேயுமே. சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எனக்கு கீழே தான் வந்து அனைவருமே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஆணாக இருந்தது பெண்ணாக இருந்தது. பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆணை போல் செயல்படுவாங்க. சரிங்களா? ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை வந்து மிகுந்த அடக்குமுறையில் வைத்து அவங்க வந்து அடக்குமுறைகள் வைப்பாங்க. அப்படின்னா இவங்களுக்கு அது ஒரு சேஃபாகவும் இருக்கும். சரிங்களா? 7ஆம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மிகுந்த ஒரு சேஃபாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையின் மூலம் வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அடங்கி போயிடணும். சரிங்க, அடங்கி போயிடணும். பொதுவாக நான் சொல்கிறது, சரி, கிரக நிலவரங்கள் வைத்து இதில் மாற்றங்கள் இருக்கு. இப்போ நான் சொல்கிறது வந்து பொதுவானது. சரிங்களா? இப்படி தான் இருக்குது இயல்பா. அது பொதுவான ஒரு அமைப்பு இப்படி தான் இருக்குது. சரிங்களா? வாழ்க்கை துணை வந்து இவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய எதுலையுமே நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை துணையை விட இதுலையுமே நம்பர் 1 இருக்குன்னு நினைப்பாங்க. குறிப்பாக வந்து வாழ்க்கை துணையை விட நம்ம வந்து ஒரு வசதியாக தான் வந்து உயர்வாக தான் வந்து இருக்கணும். சரி, எதுலேயுமே. சரிங்களா? பேச்சாக இருந்தாலுமே செயலாக இருந்தாலுமே
ஒரு இடத்துல போகிறதா இருந்தாலுமே அங்கே தரக்கூடிய மதிப்பு மரியாதை அனைத்துமே வந்து தனக்கு அப்புறம் தான் வந்து தன் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு கீழ்ப்படிந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? துலா லக்னத்துக்கு இந்த மாதிரி. அடுத்தது இன்னொரு சரலக்கணம் வந்து பார்த்தா மகரம். சரிங்களா? மகரம் மகரத்துக்கு வந்து மகரம் வந்து ஸ்லோனஸ். சரிங்களா? மகர அதிபதி சனி வந்து உழைப்பாளி, ஸ்லோனஸ்ஸு, தாமதம், சரிங்களா, மந்தன், கொஞ்சம் முரண்பாடு உடைய எண்ணங்களை உடையவர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 7ஆம் ஸ்தானம் சந்திரனோட வீடு. சந்திரனோட வீடு கடகம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சரிங்களா அது தாயை போல் பராமரித்துக் கொள்வார்கள். சரிங்களா? தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து பொருள். சரிங்களா? அதாவது ஆனா இருந்தாலும் பெண்ணாலும் சரி இந்த இவங்களுக்கு வந்து ஜாதகருக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து தாயை போல் இருப்பாங்க. தாயை போல் இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து எவ்வளோ ஒரு ஸ்லோனஸ், எவ்வளோ ஒரு மந்தத்தன்மையில் இருந்தாலுமே வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலம் இவர்கள் வந்து வேகமான ஒரு நிலைக்கு வந்து உயர்வடைந்துருவாங்க. ஒரு உயர்வை வந்து அடைந்து விடுவார்கள். சரிங்களா? 7ஆம் ஸ்தானம் சந்திரனோட ஸ்தானம். சனி வந்து ஒரு முரண்பாடு உடையவர். சரிங்களா? ஆனால் வந்து நிதானம் உடையவர். அதாவது வந்து ஒரு கடமை உணர்வு உள்ளவர். சரிங்களா? கடமை வந்து தவறாதவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. சரிங்களா? உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஒரு தோற்றம் அப்படிங்கிறது வந்து அது டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது தனக்கு அமைந்த வாழ்க்கை துணை தன்னை விட அழகு, தன்னை விட தகுதி அனைத்துமே உயர்ந்தது அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து ஏற்படும் மகர லக்னம்காரர். ஏன்னா மகரம் அப்படிங்கிறது ஏழ்மை. சரிங்களா? கொஞ்சம் வந்து உழைப்பு, கொஞ்சம் அல்ல நிறையவே உழைப்பு, அழகு அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காது. சரிங்களா? அது எண்ணங்களும் வந்து சரியாக ஒரு பெரிய ஒரு உயரமான எண்ணங்கள் அப்படிங்கிறதும் இருக்காது. சரிங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட். ஆனால் கடக அதிபதி சந்திரன் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அழகுடையவங்களாக இருப்பாங்க. இயற்கை அழகுடையவங்களாக வந்து இருப்பாங்க. 4 பேர் சொல்லுவாங்க, என்னப்பா அல்லது என்னம்மா உனக்கு அமைந்த வாழ்க்கை கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி தான் வந்து அமையும். சரி, எண்ணங்களாக இருந்தாலுமே குணங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெயர் புகழ் அனைத்துமே வந்து நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு இருக்கிறத விட வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் தாழ்மை மனப்பான்மையாக வந்து செயல்படுற மாதிரி அமைஞ்சிடும் இயற்கையாகவே. சரிங்களா? இது வந்து பொதுவானது தான். சரி, பொதுவானதுன்னா ஒரு பேசிக்கானது. அதாவது ஜாதகம் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து இந்த ராசி இந்த லக்னமாக இருந்ததுன்னா, இந்த சரலக்கணங்களாக இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன விதிகள் தான் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது, இயல்பாகவே இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் திரளக்கணங்களை பார்க்கலாம். நன்றிங்க.